ஹாய், இன்னைக்கு பலா விதை கறி மசாலா எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்த ரெசிபி இது. எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ இன்க்ரீடியன்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட அவுட்டர் லேயரை ரிமூவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை நம்ம கிரேவிக்கு நம்ம இது ஒத்து வருமா அப்படிங்கிறத எப்படி டெஸ்ட் பண்ணணுன்னா, இந்த மாதிரி ஒரு நீடலில் இன்சர்ட் பண்ணி ஒரு 3 நிமிஷம் நல்லா சுட்டு எடுத்ததுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டாக இருந்தால் நம்ம அதை கிரேவி பண்ணலாம், கசப்பாக இருந்தால் அது யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ வதக்கிறதுக்காக வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு கிரேவிக்காக தேங்காய், முந்திரி பருப்பு, மிளகு, பெருஞ்சீரகத்தூள், கசகசா, ஜீரகத்தூள், பட்டை, ஏலக்காய் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பலா விதையை ஒரு 3 விசிலுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். அப்புறம் பேஸ்ட்டுக்காக நான் சொல்லியிருந்தேன்ல, தேங்காய், முந்திரி பருப்பு, பட்டை, ஏலக்காய், பெருஞ்சீரகத்தூள், ஜீரகத்தூள், மிளகு இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வேக வச்சு தண்ணியை வடிகட்டி நான் பலா விதையை எடுத்து தனியாக வச்சுருக்கேன். ஸோ இப்போ நமக்கு எல்லாமே செட் பண்ணி நெக்ஸ்ட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பும் கடல் பாசியும் சேர்த்து நல்லா ஒரு செவந்ததுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட ரா ஃப்ளேவர் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பலா விதையை சேர்த்து ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணி அந்த மிக்சியில் மிச்சம் இருக்கிற அந்த பேஸ்ட், கோகோனட் பேஸ்ட்டில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் நான் ஆட் பண்ணி நல்லா இதோட ரா ஃப்ளேவர் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த கோகோனட் கிரேவி இருக்குல்ல, அதை அரைச்சிருந்ததை இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா கீழே அடி பிடிக்கும்ல, அதனால் நல்லா கிண்டி விட்டுட்டு லாஸ்ட்டாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி தழை போட்டு இதை இறக்கிடுங்க. இது ஒரு ஆஃப்டர்நூன் மீலுக்கு ஒரு நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எங்கள் சேனலில் மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். பாய்.